தொலைப்போன்னு சொன்னால் ஏதோ நான் நீங்க தொலைப்போங்கன்னு பேசினா என்னமோ என்னுடைய தேவைக்கு பேசுற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. உங்க உம்மா வாப்பா தொலைப்போ சொன்னா நீங்க நினைக்கிறீங்க உம்மா வாப்பாட தேவைக்கு சொல்றாங்கன்னு சொல்லி. உம்மா சொல்றா போய் தொழுதுட்டு வா, வாப்பா சொல்றாரு போய் தொழு, டீச்சர் சொல்றாரு போய் தொழு, நண்பன் சொல்றான் வா தொலைப்போவோம். ஆனால் நமக்கு அந்த அழைப்பு காதில் விழவே இல்லை. என்னமோ நம்மளை அறுக்க கொண்டு போற மாதிரி நினைக்கிறோம். ஏதோ நம்ம ஒரு தப்பு செய்ய சொல்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். நடக்குதா இல்லையா? இப்னு பாஸ் என்று சொல்ற முஃப்தி அவர் சொல்றார், ஒருவன் தொழாமல் இருந்தால், பருவவயதை அடைந்த பிறகு தொழாமல் இருந்தால், அவன் மரணித்து விடுவானாக இருந்தால், தொழாத நிலையில் மரணித்து விடுவானாக இருந்தால், அவனை குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, அவனை முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்யக்கூடாது, எங்காவது ஒரு காட்டில் கொண்டு போய் அவனை புதைத்து விட்டு வர வேண்டும் என்று சொல்கிறான்.